ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலே இன்றைக்கி சனிக்கிழமை லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் பாசுமதி அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா பார்த்திங்கன்னா அந்த தக்காளி பிரியாணிக்கு ஒரு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2, பட்டை, இலை இதெல்லாம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 2 வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அதோடய நம்ம இந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம். புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், இதையே சேர்த்துக்கலாங்க. இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியா பொடி, கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கின்னு இருக்கு. நம்ம வந்து இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இந்த கிளாஸால் 1 கிளாஸ் அரிசி தான் எடுத்தேன். நான் அதால் 2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போதான் சாப்பாடு வந்து உடையாமல் வரும். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு விசில் போட்டு இறக்கிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம முட்டை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். ஒரே ஒரு விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் பிரியாணின்னு சொல்லலாம், தக்காளி பிரியாணின்னு சொல்லலாம், சூப்பராக. இப்போ வந்து நம்ம சுடு தட்டில் போட்டுடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்ப போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பார்த்திங்கன்னா சாப்பாடு எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் கணவருக்கு தான் நான் அந்த சாப்பாடு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுருக்காங்க. எப்படி இருக்குது? ஓகே.